டிஆர்பியிலிருந்து அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்னவென்று பார்த்தால், தமிழகம் முழுவதும் நாளை முதல், அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் டெட் தேர்வானது நடைபெற இருக்கிறது. டெட் தேர்வில் 2ஆம் தேர்வானது நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத டிஆர்பியிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் பெறுவதற்கு தகுதி தேர்வு எழுத்து தேர்வானது நடைபெறுகிறது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த வேலையில் சேர முடியும். இதையடுத்து இந்த ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வானது 2 கட்டங்களாக நடந்தன. ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டபடி தற்போது 2ஆம் தாளுக்கான தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு கணினி வழியில் நடத்தப்படுகிறது. தேர்வு காலை துவங்கி 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த தேர்வு பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. இந்த தேர்வு கணினி வழியில் நடைபெறுகிறது. இதற்கான அபிஷியல் அட்டவணையை டிஆர்பியிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. இதையடுத்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்து கொள்ள சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக தேர்வு மையங்கள் அறிவிக்கப்பட்டு தேர்வு குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு எழுத விண்ணப்பித்த நபர்கள் தேர்வுக்கு முன்னதாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து, அதாவது trp.dn.nic.in என்ற இணையதளத்தில் தங்களது ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த தேர்வு முதற்கட்டமாக 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு 2ஆம் கட்டமாக 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை என 2 பிரிவுகளிலும் தேர்வானது நடைபெறுகிறது. தேர்வில் பங்கேற்பதற்கு தமிழகம் முழுவதும் 3,50,000 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். இதேபோன்று பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு டிஆர்பியிலிருந்து அபிஷியலா கொடுப்பாங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் விரிவுரையாளர் உட்பட பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தயாரித்து கொண்டு வருபவர்கள் தயாரிப்பு பணியை துரிதப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த தேர்வுகள் நடைபெறும்.